வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 25. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து பொடி சாதம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சின்னு இருக்கு. வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ், அந்த எண்ணெயில லைட்டாக பொரியட்டும். அப்புறம் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் நம்ம போட போறோம். மிளகு வந்து நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் போடுறோம். வரமிளகா சேர்க்க வேண்டாம், மிளகு பொடியோட காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மிளகு வந்து வறுபட்டுருது. மிளகை தனியாக எடுத்துடலாம். நம்ம உளுந்து ஒரு 3 டீஸ்பூன், இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆறின உடனே பொடி பண்ணிக்கலாம். வறுத்த உளுந்து, அப்புறம் மிளகு, பெருங்காயம், இந்த மூணுத்தையும் வந்து நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸாக பொடி பண்ணி வந்துடும். வறுத்ததை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே வந்து சாதம் வந்து 1 கப்பு சாதம் வந்து நல்லா உதுருதுராக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்துலேயே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஃபுல்லாக போய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், தாளிச்சு கொட்ட போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இதை மட்டும் தாளிச்சிருந்தா போதும். கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய உளுந்து பொடி சாதம் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்து பொடி சாதத்தில் மிளகோட காரம் மட்டும் போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.